அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாமக்கல் மாவட்டத்தில் மின்சாரம் தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நிலத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மூதாட்டி மற்றும் 2 பேர குழந்தைகள் உட்பட மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் நிலத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கம்பி வேலையில் மின்சாரம் பாய்ந்து 3 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக நிலத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நிலத்தின் உரிமையாளர் சுப்பிரமணியை கைது செய்து மோகனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். மூதாட்டி மற்றும் 2 பேர குழந்தைகள் உட்பட மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் நிலத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மோகனூர் போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நாமக்கலில் மின்சாரம் தாக்கி 3 பேர் உயிரிழந்த நிலையில் அது தொடர்பாக நிலத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மின்சாரம் தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரம் நிலத்தின் உரிமையாளர் தற்போது மோகனூர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் மாவட்டம் மோகனூரத்தில் ஆண்டாபுரத்தில் செல்வம் என்பவர் விவசாய நிலத்தை கொட்டி எடுத்து விவசாயம் செய்து வந்துள்ளார். இந்த சூழ்நிலை கடந்த 2 நாளுக்கு முன்பு தனது விவசாய நிலத்தில் செல்வம், அவரது மனைவி இளஞ்சியம் மற்றும் 5 வயது 2 வயதில் 2 பேர குழந்தையுடன் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றதாக கூறப்படுகிறது. அந்த விவசாய கட்டி ஒட்டியவர் சுப்பிரமணி என்பது விவசாய நிலம் இருந்துள்ளது. இந்த சுப்பிரமணி விவசாய நிலத்தில் மின்கம்பம் இணைத்தவர் கம்பி வேலி ஒன்று அமைந்துள்ளது. அப்ப எதிர்பாராதமாக மின்கம்பத்தில் பொறுப்பிருந்த மின் மீட்டரானது மின்சாரம் கம்பி வேலியில் பட்டுள்ளதுக்குள்ள பரவியுள்ளது. அப்ப சுப்பிரமணி விவசாய நிலத்தை ஒட்டியுள்ள வரப்பில் இளஞ்சியும் அவரது 2 பேர குழந்தைகளுடன் நடந்து சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது மின்கம்பத்தில் இருந்து மின்சாரமானது மின்கம்பியில் அதிக அளவு பாய்ச்சப்பட்டதால் இளஞ்சியம் மற்றும் கம்பிகளை கை வைத்துள்ளார். அப்போது மின்சாரம் தாக்கி அந்த 2 சிறுமியும் அந்த 5 வயது சிறுவனும் சம்பவ இடத்துல உயிரிழந்தனர். இந்த சூழ்நிலை கம்பிவேலி அமைத்ததால் தான் மின்சாரம் தாக்கி 3 பேர் உயிரிழந்தனர் எனவும் கம்பிவேலி அமைத்த நிலத்தின் உரிமையாளர் சுப்பிரமணி மற்றும் அவர் பலமுறை மின்கசிவு ஏற்படுது என்று புகார் கூறப்பட்டு இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காத மின்வாரி அலுவலகர் ஊழியர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என கூறி உரிமையாளர் குடும்பத்தினர் நேற்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஒன்று சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டிருந்தார். இந்த நிலையில் தான் இந்த 3 பேர் இறப்பிற்கு காரணம் என நிலத்தின் உரிமையாளர் கம்பிவேலி அமைத்த நிலத்தின் உரிமையாளர் சுப்பிரமணியை மோகனூர் போலீசார் கைது செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி.